என்ன பண்ண நம்ம சினிமாலாம் வந்து ஒரு பண்ணிட்டு கள்ளம் சொல்லி இல்லாமல் நம்ம அப்படி பண்ணுறோம். ரொம்ப ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவனுங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறானுங்கன்னா அவனுங்க முகரை தான் வெளியில் வரும். யார் பாரு, நீங்கள் வந்து கள்ளம் இல்லாமல் பழகிறீங்களா? அது எப்படி அப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லிட்டீங்க? ஒரு ஓரமாக சத்தமே இல்லாமல் இருந்த சுபிக்ஷாவும் விக்ரமும் 2 வாரமாக இப்போ மொத்தமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்களேன்ற கடுப்பில் முகரக்கட்டை வெளியே தெரியுது அது இதுன்னு இப்போ பாரு வந்து வயிற்றுச்சலில் புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. ஆனால் யார் விக்ரம் ஒன்று வந்து கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு அவரே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காராம். அதான் இவருக்கு பிரச்சனையா. உங்கள் குரூப் கிளவி அதாச்சு உங்கள் குரூப் தலைவி பாரு நம்ம நினச்சது தான் கரெக்டுன்றதுக்கு சிறந்த உதாரணமே அவங்க தான்றதே உங்களுக்கு தெரியலையா? அவங்க வெளியே ஒன்று கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளே வந்து இன்னொன்று கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு அதை வச்சு இப்போ எல்லாரும் ஃபயர் வேறு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க மட்டும்தான் இந்த ஷோவில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. அவங்க தான் ஃபுல்லாக வெளியே தெரியணும்னு நினச்சதுக்கே உங்களுக்கு இப்படி எரியுதே. பிக் பாஸ் ப்ரோமோன்னு திறந்தாலே உங்கள் மூஞ்சி மட்டும் தெரிஞ்சு இப்போ உங்கள் சத்தம் மட்டுமே கேட்டு எங்கள் காதெல்லாம் அவிஞ்சு போய் கிடக்குது வேறு. அப்புறம் பாரு சொல்கிறாங்க, நான் அதை ஓவர்டேக் பண்ண நினச்சாலும் அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானுங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க, நீ அதுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற பாரு அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா நான் அப்போ கம்மி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நடுராத்திரில் எவன்டா கோழி பிடிக்குதுன்னு நினச்சிட்டு போகிறீங்க. அது வந்து ரம்யா அழுகுற சத்தம். கனி சபரி எல்லாம் இவங்களை குத்தினாங்களாம். அந்த ஃபீலிங்கில் பிடிச்சிட்டு அழுகுறாங்க. பாவம் விக்ரம்கே விக்கிக்கிற அளவுக்கு அமுக்கி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. A few moments later. ஏன்பா அந்த கோழி இன்னும் கூடையை போட்டு மூடலையா அப்படின்னு கேட்குற மாதிரி விக்கி அழுகுறாங்க விக்கலை பிடிச்சிக்கிட்டு. 1 hour later. ஏம்மா போதுமா விடுமா, நீ அழுவுறதில்ல, ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருக்கே விக்கலை. பாவம் அவர் இவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கே, அவருக்கு ஏதாவது இடுப்பு பிடிச்சிக்க போகுது. தனியாக நல்ல கேம் விளையாட எங்கேயா அது தனியாக கேம் விளையாடும், இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் விட்டா தானே அது தனியாக போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ நேரம் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாரு, வெளியே போய் எல்லாரும் பாசத்தை கொடுக்க தான் போகிறாங்க, அதை பற்றி கவலைப்படாத சரியாங்கிறாரு. 10 hours later. சரியா கொஞ்சம் போறியா ஆத்தி, இவங்க போகிற மாதிரி தெரில, நம்ம போவோம் வாங்க. அடுத்தது அங்கே கட் பண்ணால் இங்கே இப்போ கம்ருவை பாருங்களேன். ஐயோ இவங்க படுத்துகிற இம்சை என்னால் தாங்க முடியலையே. லவ்னு கண்டென்ட் எடுத்தது என்னமோ நான் தான், ஆனால் கட்டி பிடிச்சி திரியறதெல்லாம் நீங்கள் தான்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் மைண்ட் வாஷ் கேட்குது. தண்ணி கழிச்சுலாம் விடல. சரி அப்படியே கிருஷ்ணாயில் ஊற்றி ஏறி பிரச்சனை. ஓ இந்த மாதிரி பண்ணுறது எல்லாருக்கும் பிரச்சனையாமா, உங்களுக்கு இல்லை அப்படி தானே? ஃப்ரெண்ட் சுபிக்ஷா எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் வச்சு ஃப்ரெண்ட் நத்திங் மோர் தென் தட். அப்புறம் கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷா மாதிரி அவரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படின்னு. இதெல்லாம் ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து இந்த வாரம் ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்பல போல், அதனால் வீட்டில் எல்லாம் கடுப்பாக இருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அனுப்ப முடியலன்னா ஸ்டைலிஷ் வச்சாவது கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையாக அழுவும் போது பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுதா? தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு இருந்த நம்ம கானா வினோத் வந்தார். நீயே அவங்களுக்கு புரியாத நீயே புரிய வச்சிருப்ப. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத கூட இருக்கலாம், சில விஷயங்கள் அதை பார்க்காத கூட இருந்திருக்கலாம். நீயே கன்ஃபஸ் பண்ணி இல்லாத ஒன்று இருக்குன்ற மாதிரி காட்டிக்காத, அவங்களாம் அதில் நோட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா அப்படி ஒன்றுமே இல்லை அப்படி ஃப்ரீயாக ஃப்ரெண்டாக பேசுறது கூட அவங்க அது நீயே அவங்க மைண்டில் ஏற்றாத. நீயே இதை பற்றி பேசி உருட்டி ஆஹா இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குன்ற மாதிரி நீயே பண்ண மக்களுக்கு தெரியும்னு சொன்னோன்னே, நான் மக்களுக்கெல்லாம் சொல்லலை, எனக்கு வீட்டிலேருந்து ட்ரெஸ் வேணும் அதை தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வினோத் வந்து எல்லாரும் இது வந்து ஏதோ சும்மா ஒரு ஷோ பண்ணுறாங்க, ஏதோ நடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் நீயா ஃபீல் பண்ணி கன்ஃபஸ் பண்ணி இதை ஊதி நீயே பெருசாகிறாத அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லி விட்றாரு. இந்த ஆறுதலை கேட்டதுக்கப்புறம் வியானா உனக்கு என்னப்பா நீ பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்ட, எங்கள் வீட்டில் எனக்கு விளக்கமாக இருக்கா செருப்புக்கு காத்துட்ருக்கான்னு தான் தெரிலன்ற மாதிரி ஒரு மாதிரி பாவமாக நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.